ஆமாம், அனைவருக்கும் வணக்கம். ரெண்டாவது வந்து ஒரு பறை இசை கலைஞர், ரெண்டாவது பறை இசை கலைஞரான என் பேர் வந்து வேல்முருகன். அப்பா அம்மா வச்ச பேர், கலைஞர்கள் வச்ச பேர் வந்து குட்டவேலு, குட்டவாத்தி, மாணவர்கள் வச்ச பேர் ஆசான், இப்போ அரசு வச்சது பத்மஸ்ரீ. ஆமாம், அதே மாதிரி இப்போ மீனம்பாக்கத்தில் ஜெயின் காலேஜுக்கு வந்து கல்லூரிக்கு வர வச்சுருக்கார்கள். முதல்ல வந்து அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம மாணவர்களுக்கு இந்த கலையை வந்து இன்னும் வந்து மேலே உள்ளத்தை வச்சு கொண்டு வர வழக்கிற்கான பாடுபடுறாங்க. அதாவது கலைஞர்களுக்கும் அந்த மாணவர்களும் வந்து பயின்று மேலே வரணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரே சிந்தனையாக இருக்காங்க. முதல்ல அவங்க நன்றி சொல்லிக்கிறேன். அது மாதிரி ஒரு இழிவாக நடக்கக்கூடிய கருவி இது வந்து இழிவான கருவி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஒரு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து கிடைச்சது வந்து எனக்கு இல்லை, இந்த பறை கிடைச்ச வெற்றி விடுதலை கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள தமிழர்கள்லாம் வந்து இந்த கலையை வந்து அந்த கலை மட்டும் மரபு கலைக்கு வந்து உயிரூட்டம் கொடுத்து வரார்கள், உயிர் கொடுக்குறார்கள். முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மரபு கலையை வளர்த்து வரும் அனைத்து கலை சொந்தங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு அவங்களாம் வழிகாட்டி எனக்கு. அதே மாதிரி மரபு கலைக்கு வந்து இப்போ விளையாட்டுத்துறையில் வந்து ஒரு இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழக அரசு வந்து இந்த கலைஞர்களுக்கும் இந்த மரபு கலைக்கும் வந்து இடஒதுக்கீடு கொடுத்தால் கலையும் வளரும், கலைஞரும் வளருவாங்க. அது அது நினைக்கிறேன். அதான் வேறு ஒன்று வரும்ல. அதாவது பத்மஸ்ரீ விருது வந்து கிடைச்சது பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் வந்து என்ன சொல்கிறது, பயங்கரமான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத சம்பவம். என்னுடைய வாழடியாக சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரம். ஆனால் வந்து இந்த பறைக்கு மீண்டும் நல்லா கைமாறு செய்ய தெரியல. பறையை வளர்க்குறதுக்கு அந்த மாதிரி கல்லூரியில் கூப்பிட்டுருக்கார்கள். கலையை வளர்ப்பேன். அனைவருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜாதி மதம் கலக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது இது வந்து ஒரு கலை, ஜாதி மதம்லாம் கிடையாதுங்க. படிப்பு ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு ஆயுதமோ அதே மாதிரி தான் கலையும் ஒரு ஆயுதம். அது எந்த கலையாச்சும் ஒரு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பறை வந்து ஒரு பாமர மக்களுடைய கலை. ரெண்டாவது வந்து இல்லாதவர்கள், இருக்கப்பட்டவர்கள், ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. இது எல்லோரும் ரசிக்க வைக்கக்கூடிய கருவி இது பறை வந்து. ஒரு சாமி எப்படியோ ஒரு மனிதனுக்கு எப்படி கும்பிட்றாங்களோ அதே மாதிரி தான் கலையும்.